Hello friends, welcome to Kavi Kanji. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான 10 மினிட்ஸில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு உப்மா வெரைட்டி, அதுவும் பொரியை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போது பொரி உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், ஒரு பாதி பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. ஒரு 1/4 கப் கேரட், 1/4 கப் குடமிளகா, 3 பீன்ஸு பொடியாக கட் பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு பொரியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2.5 கப் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் ஜூஸு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. பொரியில் செஞ்ச உப்புமா நமக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.